2000 காலகட்டங்கள்ல இந்தியாவுக்குன்னு ஒரு மொபைல் பிராண்ட் கம்பெனியே கிடையாது. அதுக்கு முன்னாடி வர வெளிநாட்டு கம்பெனிகள் தான் அவங்களோட மொபைல்களை இந்தியாவில் வித்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த ஒருத்தரால மாறுது. அந்த கம்பெனி ரிலீஸ் பண்ண முதல் மொபைலே 6 அடிக்குது. அது யாரு, அது என்ன கம்பெனி அப்படிங்கறத பத்தி ரொம்ப டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம் நண்பா, நான் ராகுல் செல்வராஜ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2000 காலகட்டங்கள்ல வெளிநாட்டு கம்பெனிகளான மோட்டோரோலா, சாம்சங், நோக்கியா இந்த மாதிரி கம்பெனிகளோட மொபைல் போன்கள் தான் இந்தியாவில் சேல் ஆகிட்டு இருந்துச்சே தவிர இந்தியாவுக்குன்னு ஒரு மொபைல் போன் கம்பெனியே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த ராஜேஷ் அகர்வால் அப்படிங்கிற ஒருத்தரால மாறுது. இந்த ராஜேஷ் அகர்வால்ங்கிறவர் டெல்லியில ஒரு சாதாரண குடும்பத்துல பிறக்கிறாரு. இவருக்கு இந்த கம்ப்யூட்டர், இந்த டெக்னாலஜி இது மேலலாம் ரொம்ப ஆர்வம் இருந்தனால அவர் குடும்பத்திலேயே அவங்க தலைமுறையிலேயே அவர் தான் முதல் பிசினஸ் மேனா மாறுறாரு. இவர் முதல்ல மைக்ரோமேக்ஸ் கம்பெனியை ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியா தான் ஆரம்பிக்கிறாரு. அந்த கம்பெனி ரொம்ப நாளைக்கு நல்லபடியா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா அவருக்கு எப்பயுமே மைண்ட்ல ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கு, இந்தியாவுக்கு சொந்தமா ஒரு மொபைல் கம்பெனியே இல்லையே, நம்ம ஒரு மொபைல் கம்பெனியை எப்படியாவது உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு. அந்த காலத்திலேயே ஒரு மொபைல் கம்பெனியை உருவாக்க பல பில்லியன் டாலர் செலவாகும் அப்படிங்கறனால அவர்கிட்ட இருந்தது வெறும் ஆசை கனவு மட்டும்தானே தவிர அவர்கிட்ட போதுங்கிற அளவுக்கு காசு இல்ல. அதனால அவர் என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட இருந்த மாருதி 800 அப்படிங்கிற காரை வித்து அதுல இருந்து கிடைக்கிற காசை வச்சு அவர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து மைக்ரோமேக்ஸ் மொபைல் கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாரு. அந்த டைம்ல வெளிநாட்டு கம்பெனிகளோட மொபைல் போனே இந்தியால சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருந்தனால இதுக்கு நடுவுல நம்ம ஒரு தனித்துவமான மொபைல் போனை லான்ச் பண்ணாதான் இந்திய மக்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு அவர் யோசிச்சு மைக்ரோமேக்ஸோட முதல் மொபைல் போனான X1i லான்ச் பண்றாரு. அந்த மொபைல் போனோட சிறப்பு என்னன்னா அந்த மொபைல் போன் ஒரு தாட்டி சார்ஜ் பண்ணாலே 30 நாளைக்கு சார்ஜ் நிற்கும். அப்படிங்கறனால இந்திய மக்கள் எல்லாருக்குமே அந்த மொபைல் போனை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுலயே அந்த மைக்ரோமேக்ஸ் கம்பெனி இந்திய மக்கள் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மைக்ரோமேக்ஸ் முதல் போன்லயே சக்சஸ் ஆயிட்டாங்க. அப்படியே மைக்ரோமேக்ஸ் கம்பெனி நல்லபடியா போய்கிட்டு இருக்கும்போது இதுவரை வெறும் மொபைல் போன்களை மட்டும் சேல் பண்ணிக்கிட்டு இருந்த வெளிநாட்டு கம்பெனி எல்லாம் அவங்களோட ஸ்மார்ட் போன்களை முதல்ல இந்தியால லான்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால மைக்ரோமேக்ஸ் அவங்களோட ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணணும்ல. அதனால 2014ல அவங்களோட முதல் ஸ்மார்ட் போனான கேன்வாஸ் A1 அவங்க லான்ச் பண்றாங்க. இந்த ஸ்மார்ட் போன் இந்திய மக்களுக்கு ரொம்ப பிடிச்சு மைக்ரோமேக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கும்போது இங்க தாண்டா இருக்கிறதுலே பெரிய ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சைனா நாட்டோட மொபைல் கம்பெனியான சோமி, ரியல்மி, ஓப்போ இதெல்லாம் அவங்களோட ஸ்மார்ட் போன் எல்லாம் இந்தியால லான்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த சைனா கம்பெனி ஸ்மார்ட் போன்கள் எல்லாம் ரொம்ப கம்மியான காசுக்கு அதிக ஸ்பெசிபிகேஷன் கொடுத்தனால நம்ம இந்திய மக்கள் எல்லாரும் நம்ம மைக்ரோமேக்ஸ் விட்டுட்டு அந்த சைனா மொபைல்களே வாங்க ஆரம்பிச்சாங்க. அதனால மைக்ரோமேக்ஸ் படுத்து ஒரேடியா படுக்க ஆரம்பிச்சிருச்சு. எந்த அளவுக்கு மைக்ரோமேக்ஸ் படுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா மைக்ரோமேக்ஸ் ஸ்மார்ட் போன் தயாரிக்கிறதே விட்டுட்டு திரும்பி அவங்க பழையபடி கீபேட் மொபைல்களே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப 2025ல மைக்ரோமேக்ஸ் திரும்பி அவங்களோட ஸ்மார்ட் போன்கள் எல்லாம் இந்தியால லான்ச் பண்ண போறதா சொல்றாங்க. திரும்பி மைக்ரோமேக்ஸ் கம்பேக் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதான் நண்பா, இந்தியாவோட முதல் மொபைல் கம்பெனியான மைக்ரோமேக்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.